வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லேருந்து கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட் சம்மில் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள். 2x டிவைட் பை 1 + 1 டிவைட் பை 1 + x டிவைட் பை 1 - x = 1ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட எக்ஸ் மதிப்பு கேட்குறாங்க. நம்மளுக்கு முன்னெல்லாம் இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இன்னும் அட்வான்ஸாக வேல்யூ கொடுத்துட்டு அதில் ஒரு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த எக்ஸ் வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்ம் மட்டும் எடுத்துப்போம். இதை பாருங்கள், இது எடுத்தால் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோன்னா பொதுவாக 1 - x வந்துடும். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 1 - x, இந்த எக்ஸு அப்படியே தான் இருக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா எக்ஸு -x கேன்சல் ஆகிடும். 1/1 - x. ஓகேங்களா? இப்போது இந்த டேர்முக்கு பதில் இந்த 1/x நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் இந்த டேர்ம் எப்படி ஆகும்? 2x டிவைட் பை 1 + 1 அந்த டேர்ம் அப்படியே போடணும். 1/1 - x. இது 1/ல் இருக்கிறதுனால இது மேலே போயிடும். ஓகேங்களா? அப்போது 2x டிவைட் பை 1 + 1 - x மேலே போச்சுன்னா கீழே 1 இருக்கும். 1 போட்டால் 1 தான், போடனால 1 தான், தெரியுங்களே. ஈக்குவல் டு டிவைட் பை 2x டிவைட் பை ஆட் பண்ணால் 2 - x. நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு கொடுத்துக்கிறோம். அது 1ஓட ஈக்குவல் பண்ணுங்கள். இப்போது 2x ஈக்குவல் டு 2 - x அந்த பக்கம் போச்சுன்னா 2 - x. ஓகேங்களா? இந்த -x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x. 3x = 2. அப்போ x = 3/2. ஓகேங்களா? x = 3/2. 3/இல்லை 2/3. 2/3. x இங்கே இருக்குது, 2/3. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரெண்டாவது சம். வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கும்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஷார்ட்கட் எக்ஸு 2x வட்டத்துக்கு ப்ளஸ்ஸு 2x டிவைட் பை x² டிவைட் பை 100 அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? இது ஷார்ட்கட் ஃபார்முலா. இது 2xக்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 + x 1² 1 தான் டிவைட் பை 100. 2 + 1 டிவைட் பை 100 0.01. நம்ம ஆட் பண்ணால் 2.01%. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சதவீதத்தில் கேட்டுக்கிறாங்க. மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு மணிகள் எனில் சிவப்பு மணியின் சதவீதம். அதாவது மொத்தம் 20 மணி இருக்குது, அதில் 5 மணி சிவப்பு மணி. அதோட சதவீதம் கேட்குறாங்கன்னா இதோட சதவீதம் கேட்குறாங்களா அதை மேலே போட்டுட்டு மொத்தத்தை கீழே போட்டுட்டு ×100 போட்டால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அடிச்சேன்னா 5 5 25% ஓகேங்களா? ஆப்ஷன் டி நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவா 65m - 117m எனில் m இன் மதிப்பு என்ன? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுக்கிறோம். இது பாருங்கள். ஃபஸ்ட்டு 65 117 நம்மளுக்கு இப்படியே பார்த்தோன்னா எதால டிவைட் ஆகாது அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு எண்ணுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 117 டிவைட் பை 65. இப்படி இதில் ஒரு 35, அதில் ஒரு 17 எவ்வளோ 45, 45 7 52. டிஃப்ரென்ஸ் 52 ஆகுது. ஓகேங்களா? 52ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அதில் பாதி போடுங்க. 26. 26ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அதில் பாதி போடுங்க. 13. 13ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 65 117 13ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 13 I13 I10 50 I3 5 I13 65. 117 பாருங்கள். 10 13 130 9 13 117. ஓகேங்களா? இதோட என்ன கொடுத்துக்கிறோம்? மீப்போவா 13 கொடுத்துக்கிறோம். அப்போ இந்த டேர்ம் 13ஓட ஈக்குவல் பண்ணணும். 65m - 117 = 13. அப்போ 65m என்னது -117 அந்த பக்கம் போச்சுன்னா 130. அப்போ m = 130 டிவைட் பை 65. அடிச்சோன்னா ஆன்சர் 2. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. 5வது சம் பாருங்கள்.
15, 25, 75 ஆகியவற்றின் மீசிமா. இது ஈஸி, எல்சிஎம் கேட்குறான். அப்படியே நம்ம போட வேண்டியது தான். 15, 25, 75. ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட்கட் என்னென்னா, இருக்கிற பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் எல்சிஎம். இப்போ 75 தான் இதுக்கு ஆன்சர். 75 வந்து 15ஆல் டிவைட் ஆகும், 75 25ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இப்போ 5வது வாய்ப்பாடில் போடுங்க. 3, 5, ஓரஞ்சு 5, 5 5. இப்போ மறுபடியும் 5ஆல் போடுங்க. 3, 1, 3. இப்போ 3ஆல் போடுங்க. 1, 1, 1. இப்போ 5 × 5 25, 25 5 75. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் 5 சம்மு பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோவில் 5 சம்மாக பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் டிஎன்பிசி 1.5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.